சௌக்கியமா? மிஸ்டர் விஜய் செஞ்ச கொலைகளுக்கு கணக்கே கிடையாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காட்டுல மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி நாட்டுல தனக்கு வேண்டாதவங்களை எல்லாம் சுட்டுக் கொன்றதுதான் இவருக்கு தொழில் நினைக்கிறேன். பட்ட பகல்ல கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு கொலையை செஞ்சிருக்காருன்னா இவருடைய அராஜகத்துக்கு வேற சாட்சியே தேவையில்லை. ஆகவே இந்த கொலைகாரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், நான் சட்டத்தை மதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவன், அந்த சட்டம் செத்துறக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தவன், சட்டப்படி என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அதனால அந்த சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். உங்களுக்காக வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களா? ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழுறான், சாகுறான் இல்லாம அவன் வாழ்க்கை ஒரு சரித்திரமா அமையணும்னு எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி ஒரு சரித்திரத்தை என்னால எழுத முடியலனாலும் எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையக்கூடிய விதத்துல நான் ஒரு சாதனை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வாழணும்னு ஆசைப்படல. அதனால வக்கீல் வச்சு வாதாடி என் உயிரை காப்பாத்திக்க நான் விரும்பல. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் விஜய்க்காக நான் வாதாட வந்திருக்கிறேன். ஒரு அரசாங்க வக்கீல் எதிர்தரப்புல வாதாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி யுவர் ஆனர், அரசாங்க வக்கீல்ன்ற பதவியை நேத்தே நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். எஸ் யுவர் ஆனர், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ற ஆசையில இந்த கர்ம வீரனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் என்ற வெறியில என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இப்போ ஒரு சாதாரண வக்கீல கேட்கிறேன், இவருக்காக வாதாட எனக்கு அனுமதி கொடுக்கணும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் நண்பர் வேதாச்சலம் கூண்டுல நிக்கிறது யாருன்னு கூட தெரிஞ்சுக்காம கண்ணை மூடிக்கிட்டு குற்றங்களை அடிக்கிட்டே போயிட்டார். நான் ஒரு அரசாங்க வக்கீல், என் கடமையைத்தான் நான் செய்யறேன். எது சார் உங்க கடமை? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றத நம்ம தர்மம். காட்டு மிருகங்களை வேட்டையாடுறவனுக்கு பேரு கொலகாரம் இல்ல மிஸ்டர், வேட்டக்காரன். ஒரு ஊரையே கதிகலங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு புலியை ஒருத்தன் சுட்டு கொண்டான்னா அவனுக்கு அவார்டு கொடுப்பீங்களா இல்ல கொலகாரன்னு சொல்லி தூக்கில ஏத்துவீங்களா? நாட்டுல நல்லவங்க வாழணும், கெட்டவங்க தண்டிக்கப்படணும், அதுக்கு தான் நாம படிச்ச சட்டம் பிரயோஜனப்படணும்னு இந்த கோர்ட்ல நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். நம்மள மாதிரி வக்கீலுங்க மனசு வச்சா லஞ்சம், ஊழல், அராஜகம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்திட முடியும். மிஸ்டர் சந்திரசேகர், ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர், பொதுமக்களுக்கு காவலா இருக்க வேண்டியதுதான் இந்த காவல்துறை. இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மிஸ்டர் ராமதுரை யாரு? கொள்ள கூட்டத்துக்கு தலைவன், கொலகார பாவிகளுக்கு சீஃப், கள்ளக்கடத்தலுக்கு பாஸ். யுவர் ஆனர், டிஐஜி ஆபீஸ் என்ன மக்களை பலி கொடுக்கிற பலிபீடமா இல்ல கள்ளக்கடத்தல் சாமான்களை எல்லாம் போட்டு அடைச்சு வைக்கிற கோடவுனா? அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்களே, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். டிஐஜி ராமதுரை ஒரு கொலகாரன். அதுக்கு சாட்சி அவர் ரத்னசாமியை கொலை செய்யும் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ கேசட். ராமதுரை ஒரு கொள்ளக்காரன், ஒரு கடத்தல் மன்னன். இதுக்கெல்லாம் சாட்சி இந்த ஃபைல்ல இருக்க ரெக்கார்ட்ஸ். அதுக்காக ராமதுரையை அவர் கொலை செஞ்சது நியாயம்னு சொல்றீங்களா? நோ யுவர் ஆனர், இது கொலையே இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு தனி மனுஷன் கையில கத்தியோட ஒருத்தனை வரட்டிட்டு போய் வெட்டி கொண்டா அது கொலைன்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான குற்றவாளியை ஒரு போலீஸ் அதிகாரி பிடிக்கணுமே துரத்துறான், அவன் தப்பி ஓடுறான். தப்பி ஓடின புலி கடைசியில பதுங்கின இடம் கோர்ட். சும்மா பதுங்குச்சு? நோ, அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரன் நெஞ்சுக்க குறி வச்சிருச்சு. என் கட்சிக்காரர் என்ன பண்ணுவாரு? தன்னை காப்பாத்திக்க வேணாமா? எங்க தன்னை சுட்டுடுவானோன்ற பயத்துல அவனை இவர் ஷூட் பண்ணிட்டாரு, அது படாத இடத்துல பட்டு போச்சு, அவர் இறந்து போயிட்டார். இது எப்படி கொலை ஆகும் நான் கேட்கிறேன். இவர் ஆனர், என் கட்சிக்காரோட இன்டென்ஷன் அவனை கொலை பண்ணணும்ன்றது கிடையாது, அந்த கொலைகார பாவிட்டு இருந்து தன்னை காப்பாத்திக்கணுமேன்றதான். இதை என்னால நம்ப முடியல. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தன்னை ஒரு போலீஸ்காரன் சொல்லிக்கிட்டு தன் குடும்பத்தை கெடுத்தவனை இவர் திட்டம் போட்டு தான் பழி வாங்கியிருக்காரு நான் சொல்றேன். அப்படி நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ராமதுரை எங்க அண்ணிய கொலை செய்ய வீட்டுக்கு வந்தாரு, அப்பவே நான் அவரை சுட்டு கொன்னு இருக்கலாம்.
அது மட்டுமல்ல, எங்க அண்ணனை கொலை செஞ்ச ராஜுவ என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கழுத்தை நெரிச்சு கொன்னாங்களே, அதுக்கு காரணமா இருந்த ராஜுவ என் கையாலேயே கொன்னு என் பழிய தீர்த்திருக்கணும். செய்யல. சட்டப்படி அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கேன். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பொறுப்புள்ள கடமை உணர்வுள்ள போலீஸ்காரங்க ரொம்ப குறைவு. அதாவது லட்சத்துல ஒருத்தர்னு சொல்லலாம். அந்த லட்சத்துல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள அனுப்பிட்டு நம்மள நாமே அனாதை வைக்கணுமா? எஸ் யுவர் ஆனர், நாளைக்கு உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி கோர்ட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கொலை செஞ்சத என்னால ஒத்துக்கவே முடியல. அப்போ கொலை செஞ்சது கூட நியாயப்படுத்திடலாம், அது இந்த கோர்ட்டுக்குள்ள நடந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன் நீதியை காப்பாற்ற வேண்டிய இடத்திலேயே ஒருத்தர் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டா அப்புறம் அந்த புனிதமான இடத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த நேரத்தில் அந்த மிருகத்தை இவர் கொல்லாம விட்டுருந்தா அந்த மிருகம் இவரை கொண்டு இருக்கும். அடுத்த நிமிஷம் நாடு ஒரு நல்ல போலீஸ்காரன் இழந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷனுக்கு தான் உயிரை பத்தி தான் நினைவு இருக்குமே தவிர தான் நிக்கிற இடம் கோயிலா கோட்டான்ற நிதானம் இருக்காது யுவர் ஆனர். ஆகவே யுவர் ஆனர், தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றத தயவு செஞ்சு எண்ணி பார்த்து என் கட்சிக்காரர் இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு மட்டுமல்ல, இவரை போல கடமையே பெருசா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஊக்கம் தரும் வகையில தங்களுடைய தீர்ப்பு இருக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழல்களை வைத்து பார்க்கும்போது குற்றஞ்சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் விஜய் தன் கடமைக்காகவும் அதே நேரத்தில் தற்காப்புக்காகவும் தான் இதை செய்தார் என்பதும் நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மிஸ்டர் விஜய் அவர்களை குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறேன்.